யாரு போட்ட கோடு? யாரு போட்ட கோடுங்கிறது என்னன்னா, எவன்டா பண்ணா அப்படி ஆச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சில விஷயங்களை நேருக்கு மாற நடக்கிற போது, வேதனை தர்ற மாதிரி நடக்கிற போது, பாதி யாராச்சும் இப்போ ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஏதாச்சும் நடந்தா எவன்டா அதை பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே யார் போட்ட கோடுங்கிறது இது எவன்டா பண்ணுது அப்படின்னு நல்லதுக்கு சொல்றது உண்டு. ஆனால் டைரக்டர் இங்கே சொல்லிருக்காரு யார் போட்ட கோடு அப்படின்னு சொல்ல வந்தது எதுக்குன்னா, அவர் பார்க்குற சமூகத்தில் அவருடைய வளர்ச்சியில் நிறைய தீயதை பார்த்துருக்காரு. இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேதனைப்பட்டு இருக்காரு. அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார். அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனை என்ன, நாகரிகமற்றது என்ன, சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் இட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு. ஏற்கனவே வந்திருக்கு, யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம். அதில் சாதி பேதம் கிடையாது, முதல் மரியாதையில் காதலை தான் அழகாக நம்ம பாரதிராஜா சொல்லியிருப்பார். இளையராஜா இசையில் அந்த பாட்டை வந்திருக்கோம். நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார். அது சாதி சம்பந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்பந்தப்பட்டதோ கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம், கவிதையாக சொல்லியிருப்பார். அப்புறம் எங்களுக்கு அண்ணன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பார், வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுது, அது வளர்கிற குழந்தைகிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க, பிஞ்சிலேயே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை ஒன்று சொல்லியிருப்பார். அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, வேப்ப மர உச்சிலின்று பேய் இன்னும் ஆடுதுன்னு சின்ன பையலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவர் ஆரம்பிச்சிருப்பார். பாரதியும் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார். இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வளர்ற வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால் பசங்களே நிறைய வச்சுருக்காரு. இதில் ஹீரோயின் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும், சப்போர்ட்டர்ஸ் வேணும், அப்படி இல்லைன்னா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைகள் தான் வச்சு தான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு. படமானது பிரமாதமாக வந்திருக்கு. பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது, இது எனக்கும் இயக்குனருக்கும் உள்ளது. ராஜப்பட்டு ரங்கத்தூர்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணால் சிவாஜி என்ன பண்ணுவார்னா, சிஞ்சனுக்கான் சின்ன கிளின்னு ஒரு பாட்டு ஒன்று ஆடிவார். ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க ஒரு காதில் சொல்லிட்டு போவாங்க, ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த சோகம் என் மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல. ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் இங்கே வந்திருக்கேன், இதை சிறப்பிக்கணும். என்னுடைய இயக்குனர் லெனின் வெற்றி பெறணும். அவர் வெற்றி பெறணுங்கிறதுல தான் நான் முனைப்பாக இருந்தேன். ரொம்ப நாளாக அவருக்கு நட்பாக வந்தார். அவருக்கு பண்ணி கொடுத்த வெற்றி பெறட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் அவர் சொன்னார், நான் பேட் எடுத்து கொடுத்த பிறகு என்னை அவர் நான் ஒரு கவிஞராக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் உண்மைதான், சும்மாலாம் கொடுக்கல. நிறைய பேர் பாடல் எழுதுறதுக்கு எங்கிட்ட வருவாங்க, நிறைய கவிதைகளை சொல்லுவாங்க, பாட்டை சொல்லுவாங்க. திறமை இருக்கா இல்லையாங்கிறத கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருவேன். திறமை உள்ளவங்களை என்கரேஜ் பண்ணுவேன், இல்லாதவங்களை அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். இப்படிலாம் உலகம் இருக்குது, சினிமா இப்படி இருக்குது, நீ இப்படி இருக்க, உன் லைஃப் உன் கையில் தான் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி பாரு. முடிஞ்சால் சினிமாவை இல்லாமலும் நீ முயற்சி பண்ண பாரு. வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலையும் தோற்க முடியாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது உண்டு. அந்த வகையில் இவர் என்கிட்ட கதை சொன்னார். ஒரு பாட்டுக்கான சூழ்நிலை சொல்கிறப்போ ஒன்று சொன்னார். சூழ்நிலை சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. எங்கள் தேட்டரில் கதவை போய் சாத்துறாரு. சாத்திட்டு அந்த தாழ்பாளையும் போடுறாரு.
போட்டுட்டு சொல்றாரு, கதவை இழுத்து இறுக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஐ ஹோப் யூ லிசன் திஸ் வீடியோ சம் டைம். அண்ட் லெனின் சார், அவர் டைரக்டர் கம் ஆக்டர், ஸோ ரொம்ப பேஷனட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு that I can portray this character the way you wanted. Thank you so much, sir. And Vinita ma'am, our producer ma'am, she's such a sweet lady. Setla ரொம்ப கேர்ஃபுல்லாக, she was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் சைல்டு ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கமிங் டு அவர் ஹீரோ பிரபாகரன் சார். Thank you, Prabhakaran sir, such being an wonderful co-actor and ரொம்ப supportive-ஆ நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. such a நல்லா ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் அ டெபியூ படம், ஆனால் அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ டெக்னீஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஹில்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹாவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரியூ ஆஃப் யார் போட்டா கோடு. அண்ட் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க அண்ட் ஷோ சம் ஆஃப் யுவர் லவ், சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் Praise Media and all the guests, Durai sir, Chennai Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us, and thank you so much. Nandri, vanakkam.